ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்வீட் ரெசிபியா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி அதோடய தோல்லாம் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். அழகாக இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் இந்த மரவள்ளி கிழங்க ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் போல் நான் துருவி எடுத்துக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுடுச்சு. இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்து நான் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 10 முந்திரி 10 பாதாம் ரெண்டுமே உடச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மரவள்ளி கிழங்கோட அந்த விழுதியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் மரவள்ளி கிழங்கு பேஸ்ட் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 2 கப் போல் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது டக்குன்னு கெட்டியாயிடும். ஸோ நம்ம கைவிடாமல் ஒரு விஸ்க் மாதிரி வச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் அந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி நம்மளுக்கு நல்லா அழகான ஸ்மூத் டெக்ஸ்சரில் வரும். அடுத்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் எப்பவும் போல் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை மறுபடியும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதம் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது பார்க்கவே நல்ல சில்கியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் 1 கப் போல் மரவள்ளி கிழங்கு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் 1/2 கப் போல் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் வரைக்குமே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். சைட்லலாம் நல்லா நெய் ஊஸ் அவுட் ஆகி நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நான் இதை நல்லா கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிளேட்டில் நான் இந்த மாதிரி நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அல்வாவை இதில் நம்ம செட் பண்ண போகிறோம். ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு அல்வா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா, bye bye from me, அபிராமி ரவிச்சந்திரன்.